நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போம். எப்போ பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் இருந்தா தான் ஒர்க் பண்ண முடியும். ஒரு வில் பவர் நம்மகிட்ட இல்ல. நானும் நெறைய குட் ஹேபிட்ஸ் ட்ரை பண்றேன். பட் அது என்னால முடியலையே அப்படின்ற நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ரிசர்ச் தான் ஜேம்ஸ் கிளியர் வந்து இங்க மென்ஷன் பண்றாரு. அதாவது பாஸ்டன்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பீப்பிளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப வொர்ஸா இருந்திருக்கு. அதாவது பீப்பிள் வந்து நெறைய வந்து சோடா குடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கவுண்டர் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சோடா பாட்டில், சோடா ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும். அதனால பீப்பிள் வந்து அ சாப்பிட்டதுக்கப்புறம் சோடா சோடா தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, அங்கேயும் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. பட் பீப்பிள் ஆர் ட்ரைங் டூ அட்டெம்ப்ட் ஒன்லி சோடா பாட்டில்ஸ். பட் என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச் என்ன பண்ணாங்கன்னா, ஏன் பீப்பிள் வந்து வாட்டர் பாட்டில் இருந்துமே வந்து சோடா ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, அது கேஷ் கவுண்டர் பக்கத்துல இருக்கனால ரொம்ப ஈஸியா இருக்கனால, பீப்பிள் வந்து அங்க அது சோடா கன்சம்ப்ஷன் அதிகமா குடிக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, குட் ஹேபிட்ஸ கொண்டு வரக்கு ஆப்ஷன் ரொம்ப ஈஸியா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு ஒரு ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சோடா வந்து அது பக்கத்திலேயே தான் இருக்குது. பட் என்னன்னா, வாட்டர் அவைலபிள் பார்த்தீங்கன்னா, எல்லா லொகேஷன்ல வைக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துல சோடாவோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 11.4% வந்து கம்மியா இருக்கு. ஸோ அண்ட் வாட்டரோட கன்சப்ஷன், வாட்டர் குடிக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 25.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். அதாவது அவங்க என்விரான்மென்ட்ட மட்டும் கொஞ்சம் மாத்திருக்காங்க. இது பிஃபோர் பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, கேஷ் இங்க இருக்குது. பட் அங்க வாட்டர் இந்த ஷேடட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வாட்டர் கன்சப்ஷன் ஏரியாஸ். ஸோ இங்க 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன இந்த ரிசர்ச்சர் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, வாட்டரோட அவைலபிலிட்டி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கலாம். அந்த வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்ணாங்க. ஸோ இங்க கிடைக்கிற மாரி இங்கேயும், இங்கேயும் எல்லா பக்கம் இருக்கிற மாரி வச்சதுனால என்னாச்சுன்னா, உடனே பீப்பிள் வந்து கிராஜுவலா எப்பவுமே வாட்டர் தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வாட்டர வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பெர்சன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் வந்து நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, குட் ஹேபிட் அவங்களுக்கும் தெரியும். வாட்டர் தான் நல்லது, சோடா வந்து கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் என்னன்னா, எது ஈஸியா கிட்ட கிடைக்குதோ, அத வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எதுவுமே ஒரு குட் ஹேபிட்ஸா இருந்தாலும் சரி, அந்த குட் ஹேபிட்ஸ நம்ம ரொம்ப கிட்ட வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பவுமே லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம வந்து ஒரு புக் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, எப்பவுமே டேபிள் பக்கத்துல ஒரு புக்ஸ் இருந்தா ரொம்ப நல்லது. நம்ம கண்டிப்பா புக் படிக்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், இல்ல உடம்பு இளக்கணும்னு ஆசைப்படுறோம்னா, நம்ம உட்கார்ந்து நம்ம நம்ம ஹால்லயோ நம்ம எங்க அதிகமா உட்கார்றோமோ, அந்த இடத்துல ஒரு ஸ்கிப்பிங் கயிறோ, இது தம்பிள்ஸோ வைங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நீங்க வந்து தம்பிள்ஸ இது பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்? பிகாஸ் அந்த குட் ஹேபிட்ஸ் கிட்ட நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா, நீங்களும் அதுவா மாறி நீங்க அத ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. பட் நம்ம ரூம் அப்படியே வச்சிருக்கோம்? கண்டிப்பா இல்ல. நம்ம எங்க குட் ஹேபிட்ஸ் நினைக்கிறோமோ, அது ஏதோ ஒரு ஷெல்ஃப்ல இருக்கும். ஏதோ ஒரு கார்னர்ல இருக்கும். பட் அது நம்ம அத போய் எடுக்கிறதுக்கே நமக்கு வில் பவர் தேவைப்படும். அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். பட் என்விரான்மென்ட்ட மட்டும் சின்னதா சேஞ்ச் பண்ணா, நம்ம வந்து நெறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்ப வந்து ஃபோனே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ